கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்ல இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். எஸ்ஐயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தமது ஜனத்துக்காக வழக்காட போகிற தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இந்த புதிய வாரத்துல இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. என கண்பான தேவனுடைய ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த காரியத்துல இடறிக்கொண்டிருந்தாயோ, தடுமாறிக்கொண்டிருந்தாயோ, திகைத்து போய் பாதை மாறி போய் கொண்டிருந்தாயோ, இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்காம இருந்தா நான் எங்கேயோ இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நின்று கொண்டிருந்தாய் என்றால், வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திக்கிற ஒரு நிலைமை, ஒரு நிலைத்திருப்பின் ஆசீர்வாதம், ஒரு நிலைத்திருப்பின் சமாதானம், ஒரு நிலைத்திருப்பின் வருமானம் இல்லாம நீ போராடி கொண்டிருப்பாய் என்றால், ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்றாங்க, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன் கையிலிருந்து நீக்கி போடுகிற கர்த்தர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும்போது அவங்க சுத்தி இருக்கிறவங்க அவங்க நிலைமையை பார்த்து, அவங்க சூழ்நிலையை பார்த்து பல விதத்தை அவங்கள பேசினாங்க. பட்டப்பெயர் வைத்து அவங்களை அழைத்தாங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை அவங்க மேல குத்துனாங்களாம். நீ இப்படித்தான் இருப்ப, உன் வாழ்க்கை இப்படித்தான், உன் சூழ்நிலை இப்படித்தான் அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியில, அந்த கண்கள் மத்தியில தமது ஜனங்களை விடுவித்து உயர்த்தி கனம் பண்ணி தத்தளிப்பை நீக்கி போட்ட தேவன் இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வல்லமையை விளங்க பண்ண, வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். வேத புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புத்தகம் 27ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் கைது பண்ணப்பட்டு அவர் சிறையிலிருந்து ராயனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தப்படும்படி அவர் ஒரு கப்பல் பிரயாணம் மேற்கொள்ளும் போது, அந்த கப்பல் பிரயாணம் லகுவான ஒரு நிலைமை இல்லை, ஒரு தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போஸ்தலர் 27ல அங்க பாத்தீங்கன்னா 18வது வசனத்துல அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மேலும் பெருங்காற்று மழையினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடினால மறுநாள்ல சில சரக்குகளை கடல்ல எறிந்தார்கள். 3ஆம் நாளில கப்பலின் தளவாடங்களை எங்கள் கையினாலே எடுத்து போட்டோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அச்சுப்போன ஒரு நிலைமை. அதுக்கு பிறதாங்க தத்தளிப்பு. வாழ்க்கையில எங்கேயுமே நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை, எல்லா நம்பிக்கையும் இழந்து போன ஒரு நிலைமை, அதுக்கு பேர் தான் தத்தளிப்பு. அதுக்கு அடுத்த வசனம் அழகா சொல்லுது, அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 13 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனம், தம்முடைய தாசன், தம்முடைய சுவிசேஷத்தை சுமந்து செல்ற பாத்திரம், தம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பாத்திரம், அந்த ஒரு பாத்திரம் பவுல் அங்க இருக்கிறதுனால ஆண்டவர் தம்முடைய தூதன் அனுப்பி பவுலோடு பேசினாங்க. பவுலே, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும், இதோ உன்னுடைய கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, அந்த பெரும் காற்று,
புயல், இருள், எல்லா சூழ்நிலையில தத்தளித்து கொண்டிருந்த அவங்கள ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, தீர்மானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட பவுலை நிமித்தம் 276 பேரை ஆண்டவர் காப்பாத்தி அழகா நேர்த்தியா தத்தளிப்பை மாற்றி சமாதானத்தை கட்டளிட்ட தேவன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக, உயிருள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஏன்னா இந்த உலகம் அநேக நேரம் உன்னுடைய குறைவை பார்த்து, உன்னுடைய இயலாமை பார்த்து, உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அநேக விதம் உன் மேல ஒரு முத்திரையை போடலாம். நம்பிக்கையே நீ இழந்து போகத்தக்கதாய் உன்னை எடற பண்ணலாம், திகைக்க பண்ணலாம். ஆனா ஒன்று அறிந்து கொள், தேவன் உன் மேல ஒரு முத்திரை போட்டு இருக்கிறாங்க, உன் மேல ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாங்க, உன் மேல ஒரு நோக்கம், தரிசனம் வச்சிருக்காங்க. அது என்றென்றைக்கும் நிறைவேறக்கூடியது. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதுக்கடுத்து அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தை கூட பாருங்க. ஆண்டவர் நமக்கு அழகா கற்றுக் கொடுக்காங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகத்துல நாம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் தெரியுமா? உலகத்தின் அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறத அழகா கற்றுக் கொடுக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் 28 அதனுடைய 1 வாசித்தீங்க. நாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? இந்த மெலித்தா அப்படிங்கிற ஒரு தீவுல போய் கரை சேர்க்கிறாங்க ஆண்டவர். அந்த தீவுல போய் இறங்கின உடனே அந்த மெலித்தா தீவை சேர்ந்த ஜனங்கள் இவங்க மேல பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அளவுக்கு அதிகமான அன்பு பாராட்டினாங்க. இந்த மெலித்தா தீவின் அன்பும் உலகத்தின் அன்பும் ஒன்றுங்க. இன்னைக்கு அநேக நேரம் உலகத்தின் அன்பை பார்த்து வஞ்சிக்கப்பட்டு மதிமயங்கி ஏமாந்து போகிறவர்கள் அநேகர். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, தேவ அன்பு மட்டுமே இன்றைக்கு நிலைத்து இருக்கக்கூடியது. தேவனுடைய அன்பு மட்டுமே இன்றைக்கு மாறாதது. ஒரு அலையில சொல்லுவோமா? ஜனங்கள் ரொம்ப அன்பு பாராட்டுறாங்க, அந்த அன்புல அப்படி உருகி போயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது? அந்த 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 இடத்துல உண்டாக்க இருந்த இந்த மழைக்காக, குளிருக்காக அவங்க நெருப்பை மூட்டி அவங்க அனைவரையும் சேர்த்து கொண்டு அப்படி நெருப்பை மூட்டி நல்ல ஒரு அனலை உண்டாக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்புல போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை கடிச்சிருச்சு, கவி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், சமுத்திரத்துக்கு இவன் தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். எந்த ஜனம் தெரியுங்களா? யாரு மிகுந்த அன்பு பாராட்டினாங்களோ, யார் அவங்க சூழ்நிலை மாறும்படி தகதகப்பு அனலை உண்டாக்கும்படி விறகெல்லாம் போட்டு தீய உண்டாக்குனாங்களோ, யார் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைச்சோமோ, யார் ரொம்ப அன்பு பாராட்டுனாங்களோ, அந்த ஜனம் இந்த சூழ்நிலை அங்க ஒரு நடந்த உடனே பவுலின் மேல ஒரு முத்திரை போடுறாங்க. இவன் யாருன்னு சொல்றாங்க? இவன் மனுஷன் கொலை பாதகன், இந்த மனுஷன் கொலை பாதகன், இவன் எவ்வளவோ தூரம் கடந்து வந்தோம், இவன் இப்படி ஆயிட்டான் பாருங்க. பைபிள்ல பாத்தீங்களா? யோவான் 9 அதிகாரத்துல வழி அருகே ஒரு குருடன் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கும் போது அவனை பார்க்கும்போது ஏசப்பாட்டை சீசர் கேட்பாங்க, இவன் இப்படி பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவருடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமா? ஒரு முத்திரை போடுறாங்க பாத்தீங்களா? யாபேஸ் என்றாலே துக்கம், அவன் மேல ஒரு முத்திரை போட்டாங்க பாத்தீங்களா? யாக்கோப்புன்றா எத்தல் ஏமாத்துக்காரன், அவன் மேல ஒரு முத்திரை போட்டாங்க பாத்தீங்களா? ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்துல பாருங்க, முத்திரையை உடைத்து கர்த்தர் அவர் வைத்திருக்கிற முத்திரையை வெளிப்படுத்துகிற தேவன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஜனங்கள் பாருங்க,
பவுலின் மேல ஒரு முத்திரை போட்டுட்டு அடுத்து அவங்க ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல எதிர்பார்ப்பு இல்லைங்க. இந்த உலகமும் அப்படித்தாங்க. பாருங்க, அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது, அவன் அந்த பூச்சி தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். ஆனா 6வது வசனம் சொல்லுவாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்பு அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியில விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரம் நினைஞ்சதுக்கு ரொம்ப நேரம் நெடுநேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. நல்லா கவனிங்க. நீ எது இந்த உலகத்தின் அன்புன்னு தேடி ஓடுறையோ, எது உலகத்தின் ஞானம் பெருசுன்னு தேடி ஓடுறையோ, அது எல்லாமே இந்த மெலித்தாத்திமாருடைய வாழ்க்கையை போலத்தான் இருக்கும். உனக்கு ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு, ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்துருச்சு, உனக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலைன்னா அப்படியே உட்கார்ந்து பெரிய எதிர்பார்ப்போடு இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் அப்படின்னு காத்திருக்கிற உலகம். இதுல மாறாத அன்பு, உனக்காக இறங்கி வந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை நிலைநிறுத்தி தம்மோடு வைத்து நடத்துகிற அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். அந்த அன்பை இன்னைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. ஆனா பாருங்க, அவங்க ரொம்ப நேரம் பார்த்து இருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார். என்ன சொல்றாங்க? தேவன், இவன் தேவன் அப்படின்னா இவன் மனுஷ பிறவி இல்ல, இவன் கடவுளுடைய பிறவி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிக்கீங்களா? அவங்க பார்வை மாறிச்சு, அவங்களுடைய எண்ணம் மாறிச்சு, அவங்களுடைய சிந்தை மாறிச்சு, அவங்களுடைய பேச்சு மாறிச்சு. இன்றைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாங்க, உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தை நீ தத்தளித்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய கூட்டம் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஒரு பெரிய வாஞ்சியோடு உனக்கு விரோதமா காத்திருக்கும்படி சத்துரு அவங்களை எழுப்பி வச்சிருந்தான். ஆனா அந்த சத்துருக்களுக்கு வெக்கத்தை உடுத்தி அதே கண்ணு, அதே வாய், அதே உதடு, அதே எண்ணம், இருதய சிந்தை வேற மாதிரி உன்னை பார்க்கத்தக்கதாய், வேற மாதிரி உன்னை குறித்து சொல்லத்தக்கதாய், வேற மாதிரி உனக்கு உதவி செய்யத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில உன் தத்தளிப்பை மாற்றி உன்னை கனம் பண்ணுகிற தேவன். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப பாருங்க, அங்க நடக்குது. இந்த சம்பவத்தை பார்த்தோன்னு அந்த தீவு முதலாளி, அவனுக்கு பக்கத்துல பெரிய தோட்டம் இருக்குது, அதுல கொண்டு இவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யறாங்க. அப்படி உதவி செய்யும் போது பாத்தீங்கன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, புபிலினுடைய தகப்பன் சீரத்தினாலும் இரத்த பேதினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். ஒரு அலையில சொல்லுவோமா? தேவனுடைய அந்த அழைப்பு, தேவனுடைய அந்த முத்திரை, தேவனுடைய அந்த தயவு எப்படி வெளிப்படுது பாருங்க. அதுக்கடுத்து அங்க அழகா சொல்லுகிறது, இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அதுக்கடுத்தான் சொல்லுது பாருங்க, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. யாருங்க? ஒரு முத்திரையை போட்ட ஜனம், எப்படி சாக போறான்னு எதிர்பார்ப்புல இருந்த ஜனம். ஆனா இவன் கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய வல்லமை இவனுக்குள்ள இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, இவனுக்குள்ள ஏதோ விசேஷித்தது இருக்குதுன்னு பார்த்த உடனே அநேக மரியாதை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவர் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன்னு சொல்றாங்கன்னா அதை விசுவாசி, அதை நம்பு. நீ வேலை செய்யற இடத்துல, உன் குடும்பத்துல, உன் உறவினர் மத்தியில, உன் சொந்த பந்த ஜனங்கள் மத்தியில, உன் பிசினஸ்ல இருக்கிற எல்லா தத்தளிப்ப கர்த்தர் மாற்றி அநேகர் உன்னை கனம் பண்ணத்தக்கதாய் ஆண்டவர் உன்னை உயர்த்தக்கூடிய நாட்கள் இந்த காலம்னு கர்த்தர் சொல்றாங்க. ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அவங்க அநேக மரியாதை செய்வது மாத்திரமல்ல, அங்க பாருங்க, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் ஏற்றினார்கள். அலையிலையா சொல்லுவோமா? அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை கொடுக்க வைத்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தத்தளிப்ப ஆண்டவர் நீக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க. ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பவுல் அழகா அங்க சொல்லும் போது 2 தீமோத்தேயின் புத்தகம்
1ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பி கொண்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் அங்க அழகா சொல்லுகிறது பாருங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மளை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். பவுல் அங்க தெளிவா சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நடந்தது, ஏன் இதெல்லாம் சம்பவிச்சது. ஆண்டவர் அந்த தத்தளிப்பை மாற்றி அந்த ஜனங்கள் மத்தியில கனம் பண்ண வைத்தார், விடுதலையாக்க வைத்தார். அவங்களுடைய எண்ண சிந்தை பார்வையெல்லாம் வேற மாதிரி பார்க்க வைத்தாங்க. அப்படின்னா பவுலின் மேல ஒரு தீர்மானத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் அருளப்பட்ட ஒரு கிருபையும் ஒரு ரட்சிப்பையும் பரிசுத்த அழைப்பினால் அழைத்த அழைப்பை வைத்திருந்தாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில, உன் குடும்பத்திலும், உன்னுடைய கைகளின் பிரயாசங்களும், உன் சந்ததியின் மத்தியிலும் ஆண்டவர் உன்னை கொண்டு, உன் சந்ததியை கொண்டு, உனக்குண்டான எல்லாவற்றையும் கொண்டு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறாங்க. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் அருளப்பட்ட ஒரு கிருபையை உன் மேல வச்சிருக்கிறாங்க. உன்னை ரட்சித்து ஒரு பெரிய பரிசுத்த அழைப்பினால அவங்க அழைத்து இருக்கிறாங்க. அந்த அழைப்பு உன் மேல, உனக்குண்டான எல்லாவற்றின் மேல இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? அந்த அழைப்பு, அந்த தரிசனத்தை நீ கனம் பண்ணு, உலகம் உன்னை கனம் பண்ணக்கூடிய காலம் இது. ஒரு அலையில சொல்லுவோமா? 2வது பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அழகா சொல்லுவாரு 12வது வசனம், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஒரு விசுவாசத்தை சொல்றாரு பாருங்க. அந்த அழைப்பு பவுலுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி இருந்தது. அவர் அழகா சொல்றாரு, நான் வெட்கப்படுவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒரு அலையில சொல்லுவோமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உன் வாழ்க்கையில, உன் ஜீவியத்துல எங்கெங்கெல்லாம் தத்தளிப்பு இருந்தோ அதெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு புரட்டி போட்டுட்டாங்க. இது உன்னை கனம் பண்ணக்கூடிய காலம். அவர் உன்னோடு கலிகூற பண்ணக்கூடிய காலம். உன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற காலம். உன்னை மேன்மைப்படுத்துகிற காலம் இந்த காலம் என்று கர்த்தர் சொல்றாங்க. ஆகவே அங்க சொல்றாரு பாருங்க, நான் விசுவாசிக்க என்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கைக்கு தத்தளிப்பு அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை நீக்கி போட்டாங்க. எதெல்லாம் நீ இடறிக்கிட்டு இருந்தாயோ, எதெல்லாம் திகைத்து போய் இருந்தாயோ, எதெல்லாம் திகைத்து நடுக்கத்தோடு தள்ளாடி கொண்டிருந்தாயோ, அந்த தத்தளிப்பெல்லாம் கர்த்தர் மாற்றி உன் மேல ஒரு அனுக்கிரகத்தின் கிருபையை ஊத்தி இருக்கிறாங்க. அதை பெற்றுக்கொள்ளதுக்கு உன்னையும் உனக்குண்டானதையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணும்படி, ஆளுகை செய்யும்படி, அவருடைய பிரசன்ன நிரப்பும்படி கொஞ்சம் அப்படி கமிட்மெண்ட் பண்ணு. அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? ஒரு அலையிலையா சொல்லுவோமா? கடந்த நாட்கள்ல ஒரு புத்தகத்தில் எப்படியாய் ஒரு சாட்சியை படித்தேன். இந்த கிருபாசனம் சபையினுடைய ஸ்தாபகர் சாது இயேசுதாஸ் ஐயா, அவங்க ஊழியத்துல நடந்த ஒரு சாட்சி. இந்த மனுஷனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர் மேல் தேவன் வைத்த அந்த கிருபை எப்படிப்பட்டது. அவருடைய ஊழியத்துல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு டெய்லர், ஒரு ஒரு அம்மாவை டெய்லர் அவங்கள கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டாந்து அப்படி 4 பேர் தூக்கிட்டு வந்து படுக்க வச்சு, ஜெபம் பண்ணுங்க, இவங்க ஊசி விழுங்கிட்டாங்க அப்படின்னாங்க. ஊசி விழுங்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. 4 ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம், டாக்டர் அந்த ஊசி எடுக்க முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆகவே உங்கள்கிட்ட கொண்டு வந்தோம்னு சொன்னாங்களாம். ஐயா 2 மணி நேரம் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாராம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே ஏஞ்சி உட்கார்ந்துட்டு சொன்னாராம், தீர்க்கதரிசியின் புத்தர்களுக்கு கூடாரம் அமைப்பதற்காக மரங்கள் வெட்டி கொண்டிருக்கும் போது ஒரு இரவல் வாங்கப்பட்ட கோடாரி தண்ணீருக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா அந்த கோடாரி அந்த மனுஷன் தேவைன்னு சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசி மூலம் உங்க வல்லமை அனுப்பி அந்த கோடாரிய தண்ணியில மிதக்க வைத்தீங்கல்ல, இரும்பு கோடாரிய, இன்றைக்கு இந்த ஊசி இந்த அம்மாவுடைய சரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் மிதந்து வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்னாராம்.
அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு இருமல் வந்துச்சான். அந்த இருமல் அந்த ஊசி அப்படி வெளியே வந்து விழுந்துருச்சான். அதாங்க விசுவாசம். தேவன் உண்மையில வைத்திருக்கிற அழைப்பு, அபிஷேகம். நான் ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்பார் அப்படிங்கிற அந்த அழைப்பின் அபிஷேகத்தின் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். ஒரு அலையில சொல்லுவோமா? ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தின் வண்டல்களை கூட நீ குடிப்பதில்லைன்னு சொல்றாங்க. அதனுடைய ஒரு தூசி கூட இனிமே அங்க இருப்பதில்லை, அதை முற்றிலும் நீக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிருபையின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும்படி ஆண்டவர் இயேசு சுவாமி உதவி செய்கிறவர். ஏன்னா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படிதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவையில அவர் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறாங்க. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய கரத்துல நீயும் உன் குடும்பம் உனக்குண்டான லாபம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கைக்கு தத்தளிப்பை மாற்றி சந்தோஷம், மகிழ்ச்சியும் களிப்பை உண்டாக்குவாராக. நாம் ஜெபிப்போம்.